ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அது கூடவே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். டெய்லியும் கீழ்த்திருப்பதியில எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கொடுக்கக்கூடிய கவுண்டர்ல வாங்குற டோக்கன் எல்லாமே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டியா வந்து மாத்தியாச்சு. ஏன்னா நம்ம வாங்கிட்டு நடந்து போகலாம், இல்லைன்னா பஸ்லயும் கூட போற மாதிரி தான் இருக்கு. டெய்லியும் காலையில உங்களுக்கு கீழ்த்திருப்பதியில இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம் கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரிமெட்டு கீழே வந்து கவுண்டர் வந்து இருக்கு. இங்க எல்லாமே உங்களுக்கு வந்து டெய்லியும் காலையில ஒரு டோக்கன் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்ரீவாரிமெட்டு மட்டும் காலையில 6 மணிக்கு உங்களுக்கு நடைபாதை ஓபன் ஆகும். மீதி இடங்கள்ல எல்லாமே 3 மணி 4 மணில இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏர்லி மார்னிங் அங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா சேம் டேக்கான டிக்கெட் கிடைக்கும். சப்போஸ் நாங்க கொஞ்சம் லேட் ஆகி போறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அடுத்த நாள் காலைக்கான ஸ்லாட் டிக்கெட் வந்து கிடைக்கும். இது வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மத்தியான ஸ்லாட்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3ல இருந்து 5 மணி நேரமும், காலையில ஸ்லாட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துல தர்ஷன் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் இப்போ எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்ல உங்களுக்கு தர்ஷன் அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. நேற்று வியாழக்கிழமை அப்படின்றனால நான் எப்பவுமே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம்னு நேற்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஆயிருக்கு பாருங்க. 12 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. 23 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று 2ஆம் தேதி தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 59,335 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. ஸோ இதனால தரிசனத்துக்கு ரொம்ப க்ரௌட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்லாட் இல்லை அப்படின்றனால எல்லாமே வியாழக்கிழமை வந்தவங்க நேரடி தரிசனத்துல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எஸ்எஸ்டி வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து இன்னைக்கு 300 ரூபா தரிசனத்துக்கு ஒரு 1ல இருந்து 3 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். 8 மணியோட ஸ்டேட்டஸ் படி கீழ்த்திருப்பதியில கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து இன்னைக்கு நாளைக்கான ஸ்லாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 டோக்கன்ஸ் பக்கமா வந்து முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி ரன்னிங் ஸ்லாட் வந்து நைட்டு 9 மணிக்கான ஸ்லாட் இப்போ ரன்னிங்ல இருக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல. ஸ்ரீவாரிமெட்டுல வந்து உங்களுக்கு 3 மணியோட ஸ்லாட், இன்னைக்கான 3 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. 4600 டோக்கன்ஸ் வந்து இன்னைக்கானதும் நாளைக்கான ஸ்லாட் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா காலையில 9 to 10 மணி வரைக்கும் டயல் யுவர் இஓ ப்ரோக்ராம் நடக்க போகுது. இதுல நம்ம கால் பண்ணி நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லலாம், அதே மாதிரி சஜஷன்ஸ் வந்து சொல்லலாம். இதுக்கான நம்பர் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 08772263 தமிழ்ல கூட நீங்க வந்து பேசலாம். நீங்க தமிழ்ல பேசினா இஓக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க சொல்லிடுவாங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி இது முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நமக்கு வைகுண்ட ஏகாதசி பத்தின அஃபிஷியல் அப்டேட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ டிக்கெட் வந்து எப்போ கொடுக்கலான் இருக்காங்க, ஸோ அதை பத்தின அரேஞ்ச்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்ற ஸ்டேட்டஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில ஓபன் பண்ணும்போதே 3ஆம் தேதி இன்னைக்கான ஸ்லாட்டும், நாளைக்கு காலையில 4ஆம் தேதியோட ஸ்லாட்ல 3 மணி 4 மணி 5 6 7 மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஸ்லாட் வேணுமோ வாங்கிக்கலாம். சப்போஸ் நம்ம லாஸ்ட்டாக போகிறோம்னா அவைலபிள் இருக்க ஸ்லாட் கூட நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த நாளைக்கு உங்களுக்கு புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் புஷ்ப யாகம், நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய புஷ்ப யாகத்தோட புக்கிங் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. ஆஃப்லைனில் ரூம்ஸ் வேணும்னா டைரெக்டாக திருமலைக்கு போயிட்டு சிஆர் ஆஃபீஸில் காலையில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மணிக்குள்ளே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரூம் கிடைக்கும். சாட்டர்டே சண்டே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போனீங்கன்னா கிடைக்கும். ரூம்ஸ் அவைலபிள் இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். டெய்லி வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் வரக்கூடிய அஃபிஷியல் அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். தொடர்ச்சியாக திருமலை பற்றின தகவல்களும் தரிசனம் போகிறதுக்கான தகவல்களும் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.